டேய் நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான்டா இருக்கு. எதுக்கும் பார்த்து பத்திரமா இரு. ஏதாவது ஃபோன் பண்ணு என்ன? இரு நான் எடுத்துக்கிறேன். என்ன மாப்பிள்ள கிளம்பலாமா? அண்ணா போயிட்டு வரேன். சரிப்பா, பத்திரமா பார்த்து போயிட்டு வா. போயிட்டு ஃபோன் பண்ணுண்ணே, நேரத்துக்கு சாப்பிடுப்பா. சரி அண்ணா, போலாமா? வரேன்ப்பா. சரிங்க. வரேன். நான் போயிட்டு வரேன். சரிங்க. வரேன் பல்லவா. என்னாச்சு பல்லவா, ஏன் அழுற? இல்லை நீ நீங்கள் இல்லாமல் இந்த வீடு எப்படி எனக்கு வீடு மாதிரி இருக்கும். போயிட்டு சீக்கிரம் வந்துடுவீங்கள? ஏண்டா பல்லவா இப்படி கேக்குற? சீக்கிரமா வந்துடுறேன். தம்பி ஒரு வாரம் தானே, சீக்கிரம் வந்துருவா. போலாம் போலாமா? கொடுங்க நான் எடுத்துக்கிறேன். பலவா எடுறா. சதீஷ் வா, பேக்ல வாங்கிக்க. ஓகே சார், கொடுங்க. மாலை பொழுது வானமகள். என்ன பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆமாங்க, கிளம்புறோம். அப்படி போயிட்டு வரேன் அங்கிள். பார்த்து பத்திரமா. இந்த இதுல சுட சுட வடை இருக்கு, அப்படி போறப்ப சாப்பிட்டு போங்க. எதுக்கு இதெல்லாம்? ஏம்மா எப்படியும் சாப்பிட்டுருக்க மாட்டேன், பசிக்காதா? இந்த புடி, உங்க அப்பாவுக்கு 2 வடையை கொடு. தேங்க்யூ. டேய் என்னடா வழி அனுப்பும் போது இப்படியா கண் கலங்கிட்டு இருப்ப? அழாத பல்லவா, வந்துடுறேன். வாமா போலாம். மாப்பிள்ள நீங்க வந்து ஏறுங்க. ஏறுங்க. வாமா. பாய். சரிப்பா. அப்பா, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு என்னால நம்பவே முடியலப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருமா. சரிப்பா. தம்பி சார், வண்டியை கொஞ்சம் லெஃப்ட்ல ஓரமா நிறுத்துங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் இறங்குப்பா. சரிங்க சார். எங்கப்பா? இருமா வந்துடுறேன். பா சார், வண்டி ஆன்ல இருக்கட்டும். ஓகே சார். ஏசி ஓடுதுல்ல? ஓடுது சார். எங்க போறாங்க? தெரியல, கடைக்கு போய் ஏதாவது வாங்குவாங்களா இருக்கும். எங்க அப்பா எனக்காக வந்திருக்காருங்கிறது என்னால நம்பவே முடியல. ஏலகிரியில கூட இவ்ளோ கோவமா பேசினாருங்க. அவர் கண்டிப்பா மாற மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, இவ்ளோ சீக்கிரமா என்ன தேடி வந்திருக்காரு. நம்மள வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு என்னால நம்பவே முடியலங்க. அப்படி என்ன பேசுனீங்க அவர்கிட்ட? நான் தானே. அது வந்துங்க, எங்க அப்பா சொன்னாரு, நீங்க பேசினதுனாலதான் அவர் மனசை மாறிட்டாராமே. அப்படி என்னதான் சொன்னீங்க? உண்மையை சொன்னேன். என்ன உண்மை? இல்லைங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அவரை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு எடுத்து சொன்னேன்.
அதை கேட்டு தான் அவர் மனசு மாறிட்டார் போல இருக்கு. இருந்தாலும் என்னால நம்பவே முடியலங்க. நீங்க பேசுறதுல கில்லாடின்னு எனக்கு தெரியும். பேசி பேசி யாரையா இருந்தாலும் கரைச்சிருவீங்க. ஆனா எங்க அப்பாவையே பேசி கரைச்சிட்டீங்க பாருங்க. பெரிய விஷயங்க. நீங்க மட்டும் நேத்து அவர்கிட்ட பேசலன்னா எங்க அப்பா தேடி வந்திருக்கவே மாட்டாரு. இல்லை இல்லையா? அது கரெக்டாக சொன்னீங்கன்னு சொன்னேன். ஓ. நான் மட்டும் நேற்று அவர்கிட்ட அப்படிலாம் பேசலைன்னா இன்னைக்கு இது எல்லாமே இப்படி நடந்திருக்காது. அதான் கரெக்டுன்னு சொன்னேன். ஐயோ, ஓவராக தான் பேசிட்டோம் போலயே. இப்போ மனுஷன் எங்கே கூட்டிட்டு போறாரு, என்ன பிளான் பண்றாரு ஒண்ணுமே புரியலையே. இவ வேற எதுவும் தெரியாம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காளே. என்னாச்சு? ம் ஒன்றும் இல்லையே, ஒண்ணுமே இல்லை. சரி தம்பி, ஓகே சார், நீங்க நான் வரேன். தம்பி கொஞ்சம் இறங்குங்க. நானா? ஆமா நீங்க தான். ஹைவேல அப்படியே இறக்கி விட்டு போக போறாரோ? போய் வண்டி எடுங்க. சரிங்க. போப்பா, என்ன யோசிக்கிற? ஏன்பா என்னாச்சு? அதான் டிரைவர் இருந்தார்ல, ஏன் சோழனை வண்டி ஓட்ட சொல்றீங்க? இல்லம்மா, நீ பாட்டுக்கு நம்ம வீட்டு விஷயத்தை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. டிரைவர் வேற இருந்தாரு. நம்ம ஃபேமிலி விஷயம் பேசும்போது டிரைவர் எதுக்குன்னு தான் அவரை பஸ்ல வர சொல்லிட்டேன். ஓகேப்பா. இப்ப நம்ம என்ன வேணாலும் பேசலாம்ல. யாரு இருக்கா யாரு இல்லைன்னு யோசிக்கவே தேவையில்லைல்ல. தம்பியும் நல்லா வண்டி ஓட்டுவாரே. அதான் ஹைவேல உன்னை கூட்டிக்கிட்டு பறந்தத நாங்க தான் பார்த்தோமே. அவரே ஓட்டட்டும். என்னடா? என்ன? அப்பா, நான் உங்க தோல்ல சாஞ்சிக்கவா? என்னடா கேள்வி இது? வா